இந்த விடயத்தில் யாழ் மாவட்டத்தில் இறுக்கமான நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஆட்டை கூட வெளியில் கொண்டு வர முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு இறுக்கமான நடைமுறையை ஐங்கநேசனையா கடைபிடித்திருந்தார். நான் அவருடன் நேரடியாக இந்த மகஜர் கூட குறிப்பிட்டிருக்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் உள்ள கண்டிப்பான நிலைமை ஏன் வன்னி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படவில்லை என்று. ஒரு மாவியா கும்பல் நமது வன்னி பிரதேசத்தின் கால்நடை வளத்தை அழிப்பதை, சீரழிப்பதை எக்காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதிலிருந்து களவெடுக்கப்பட்டு வவுனியா மாவட்டத்தை நோக்கி வருவதால் தான் இவர்கள் இன்று இதில் வந்து காய்க்க வருகிறார்கள். வவுனியா மாவட்டத்திற்கு கொண்டு வந்து திருடப்பட்ட மாடுகள் வெட்டப்பட்டு ஒரே இரவில் 50-60 மாடுகள் என்று சொல்லி இங்கே இருந்து ஏற்றி செல்லப்படுகின்றன கொழும்பு. எந்தவித சுகாதார நடைமுறையும் கடைபிடிக்காது, எந்தவித அனுமதிகளும் இல்லாமல் எடுத்து செல்லப்படுகின்றது. எனவே என்னை பொறுத்தளவில் நான் வடமாகாண சபையை கோரி நிற்பது, உடனடியாக முதலமைச்சர் ஒரு சட்டத்தில் தான் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்தந்த பிரதேசத்துக்குரிய கொள்கலங்களில் அந்தந்த பிரதேசத்துக்குரிய மாடுகள், தேவைக்குரிய மாடுகள் மட்டும்தான் வெட்டப்பட வேண்டும். இதுதான் தேவை. இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். கொழும்பு மாநகர சபை மாடு வெட்டப்படக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மாடுகளை வன்னியிலிருந்து வெட்டி கொண்டு போவது என்பது அவர்கள் விற்பனை செய்த முறைப்படி, ஒழுங்குமுறைப்படி எமது பொதுமக்களால் விற்பனை செய்யப்பட்ட மாடுகளாக இருந்தால் நாங்கள் எதிர்க்க முடியாது. அது அவர்களின் தொழில் சம்பந்தப்பட்டது. ஆனால் இங்கு களவெடுத்து களவு மூலம் மாடுகளை எடுத்து ஒரே இரவில் வெட்டி அவற்றை எந்தவித நடைமுறைகளும் மட்டும் எடுத்து செல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாடு கொண்டு போகப்பட்டிருக்கின்ற முறையை பாருங்கள். இந்த விரல் இரண்டுக்கும் இடையேக்குள்ள இந்த தலைகள், இங்கால மற்ற பக்கத்தில் குடல். இது ஒரு பொதுமக்களின் பாவனைக்குரிய விடயமா? இப்படி எடுத்து செல்லும் மாடுகள் கொழும்புக்கு குறைந்தது 8 மணித்தியாலங்களுக்கு பின் போய் சேரப்போகிறது. எனவே இப்படி ஒரு சமூக விரோத செயலை செய்பவர்களை உடனடியாக இந்த சட்டம் இடைநிறுத்த வேண்டும். நமது வடமாகாண சபை சட்டத்தின் மூலம் கொண்டோல் படுத்தப்பட வேண்டும். இதற்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு ஊழியர்கள் உடன் விசாரணை செய்யப்பட்டு நகரசபையில் இருந்து கொண்டு இப்படியாக ஒரு தான்தோன்றித்தனமாக செயல்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு மீதான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்.